நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டை நாம் ஆரம்பித்து 11 மாதங்களை முடித்து கடைசி மாதமாகிய 12ஆம் மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி ஒளி வீசும் ஆண்டை நாம் ஆஸ்வதித்து வருகிறோம். இந்த மாதம் இந்த ஒளி வீசும் ஆண்டின் 12ஆம் மாதம் மீட்பின் ஒளி வீசுவோம் என்றால், நம்மை மீட்கும்படியாக பெத்லகேமிலே பிறந்த பாலகன் இயேசுவை நாம் தரிசிக்க இருக்கின்ற இந்த மாதத்திலே அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் ஒளியை வீசுகின்ற மாதமாய் இந்த மாதம் நம்மை திருச்சபை அழைத்திருக்கின்றது. இதற்காக திருச்சபை கொடுத்திருக்கின்ற வேத வசனம், அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனத்திலே பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை அங்கு நாம் பார்க்க முடிகின்றது. நாம் புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் 3 விதமான காரியத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். ஆம், 1, ஒளி உங்களிடத்தில் இருக்கும். நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற புதிய மாதத்திலே ஒளி உங்களிடத்தில் இருக்கும். 2வது, ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். புதிய மாதத்திலே ஒளியான இயேசுவை பிறக்கின்ற அந்த மெய்யான ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். 3வது, இருளில் நடக்கிறவன். ஏனென்றால் இருளில் நடக்கின்றவன் என்று சொல்கின்ற பொழுது, நாம் இருளுக்கு உரிய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் நானும் ஒளிக்கு உரிய பிள்ளைகள். எனவே இருளில் நடக்கிறவன் என்று பார்க்கிற பொழுது தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லி அங்கு வேதவசனம் சொல்கின்றது. அப்படினால் 3 காரியங்களை நாம் இங்கு பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, கிருபையாய் கொடுத்த அந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் என்னிடத்திலிருந்து அல்லது நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆண்டவர் நம்மை எதற்காக படைத்தாரோ, இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளி வீசும்படியாய், அதுவும் மீட்பின் ஒளியை வீசும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார். 1, ஒளி உங்களிடத்தில் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னே, இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்தகாரமும் காரிலுமாக மாற்ற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிமை செலுத்துங்கள். அப்படின்னால் நம்மை இங்கு பார்க்கின்ற பொழுது கொஞ்ச காலம் ஒளி இருக்கும். அப்படினால் கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு இருள் வர இருக்கின்றது. அதான் எரேமியா சொல்கின்ற பொழுது, அது வருவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகின்றோம் என்று சொன்னால் நாம் ஒளி வீசுகின்றவர்களாக இருக்கின்றோம். என்னால் வெளிச்சம் வருகின்ற பொழுதுதான் அந்தகாரம் முற்றிலுமாக அகன்று போகின்றது. அந்தகாரத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அந்தகாரத்திலே பார்க்கின்ற போது அங்கு உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அதை அந்தகாரமும் காரணமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் என்று சொல்லி அங்கு எரேமியா சொல்கின்றார்.
அப்பொழுதே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அப்படினால் இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனால் நாம் மகிமை செலுத்துகின்ற மாதமாய் இந்த மாதத்தை ஆசரிக்க கர்த்தர் விரும்புகின்றார். ஏன்னால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் தான். யோவான் 1:9 சொல்கின்ற பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அவர் தான் நம்மை பிரகாசிக்க முடியும். அவர் எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஒளி வீசுகின்ற பிள்ளையாய், அவர் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறார். அவர் பிறந்த பொழுது இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் ஒளி வீசுகின்ற அந்த மெய்யான ஒளி நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க வேண்டும். அதே யோவானிலே பார்க்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 7:33 இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு இருந்து பின்பு என்னை அனுப்பிடத்துக்கு போகிறேன். அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க முடியும். ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் செல்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு இல்லை என்று சொன்னால் நாம் பிரதிபலிக்கின்ற மக்களாய் வாழ முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகின்றார், நான் திரும்பமாக என்னை அனுப்பின இடத்திலே போகிறேன். முன்னால் அவர் போவதற்கு முன்பாக நீங்கள் நானும் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவர் ஒளியாய், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லி, அங்கே கொஞ்ச காலம் இருக்கும். ஆம், அந்த நாம் ஜீவகாலம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாகவும், அதனுமாய் நீங்கள் நானும் மீட்பின் ஒளியை வீச கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்திலே கிருபை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது, இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஆனால் இருள் என்பது நம்மை அந்தகாரத்துக்குள்ளாக அழைத்து செல்ல இருக்கின்றது. ஒளியின் பிள்ளைகளாய் நாம் மாறக்கூடாதபடி ஒளி நம்மோடு இருக்கின்ற பொழுதே நாம் ஒளியிலே கர்த்தரோடு கூட நாம் பயணிக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே யோவானிலே பார்க்கின்ற போது இயேசுசாமி சொல்கிறார், யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படினால் அவரை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் ஜீவ ஒளியை நாம் அடைந்திருக்கின்றவர்களாக இருப்போம். ஜீவன் இருக்கும் காலம் மட்டுமாக நீங்கள் நானும் அவருக்காக ஒளி வீசுகின்றவர்களாக இருப்போம். அதிலும் விசேஷமாய் இந்த மாதம் நமக்கு விசேஷித்த மாதமாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற நட்சத்திரங்களை நாம் வீட்டுகளில் போட்டு கொண்டிருக்கின்றோம். வெளிச்சத்தை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். அது ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் போடுவதல்ல, நாம் அப்படிப்பட்ட நட்சத்திரங்களாய், ஒளி வீசுகின்ற நட்சத்திரங்களாய், அநேகரை வழிநடத்துகின்றவர்களாய், அன்றைக்கு அந்த நட்சத்திரம் அன்றைக்கு கிழக்கிருந்த சாஸ்திரிகளை இயேசு ஒன்றை கொண்டு வந்தது போல நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மூலமாய் ஆண்டவரிடத்திலே மக்களை நாம் அழைத்து வருகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். உடல் ஒளி நம்மிடத்தில் இருக்கும் போதே நாம் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபட அழைக்கப்படுகின்றோம். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது 5:8 முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ளாக அழைக்கப்பட்ட பொழுது ஒருவேளை நம்முடைய முற்கால வாழ்க்கையிலே நாம் பாவத்திலே விழுந்து பாவ சேற்றில் நாம் சுமந்து நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே. நம்முடைய எல்லா நிலைகளையும் அறிந்த கர்த்தர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்றைக்கு ஆதி தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாய் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட பொழுது அவர் மீண்டுமாக அவர் வந்து அவர் நம்மை மீட்டு நம்மை அவரோடு பிதாவோடு ஒப்புரவாக்க முடியாய் அவருடைய ஒரே மைந்தனை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தாரே. அவர் அனுப்பி கொடுத்த அந்த பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்க இந்த மாதத்திலே நாம் தயாராக இருக்கின்றோமே, அநேக ஆயத்தங்களை செய்கின்றோமே. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நம்முடைய எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்திருக்கின்றார். நம்முடைய பாவ சேற்றிலிருந்து, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து, நாம் செய்த எல்லா விதமான
இருந்தும் ஆண்டவர் நம்மை தூக்கி இருக்கிறார். அந்தகாரமான செயல்கள், அந்தகாரம் என்று சொல்கிறது அநேக காரியங்களை சொல்ல முடியும். அப்படி என்றால் அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையும் அறிந்திருக்கிறார். அந்தகாரமாய் இருந்த சூழ்நிலையை மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நாம் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறார். இதான் ஒரு விசுவாசியின் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதே சொல்கின்ற பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு ஒளி வீச முடியும். அப்படின்னா நாம் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்றதாக, ஆண்டவரின் பிறப்பின் பண்டிகையிலே அநேகர் பங்கு கொள்ளத்தக்கதாய், அவர் கொண்டு வருகிற அந்த மீட்பை அநேகர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்களும் நானும் தான் இந்த நாட்களிலே ஒளி வீச வேண்டும். மீட்பின் ஒளியை வீச வேண்டுமானால் அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எந்த சூழ்நிலும் இருளுக்கு உயர்வலாய் மாறாதபடி, இருளின் அந்தகார செயலுக்கு நம்மை இடம் கொடுக்காதபடி அநேக காரியங்கள் நம்மை வரும். நம்மை அநேகர் குற்றப்படுத்தலாம். ஆனால் எந்த காரியமானாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை மீட்டிருக்கின்றார். என்னுடைய பாவ சேற்றிலிருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கின்றார். எனக்கு மீட்பின் காரியத்தை, மீட்பின் ஒளியை வீசத்தக்கதான சிலாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே இருக்கவும், இதுதான் இன்றைக்கு திருச்சபை செய்கின்றது. திருச்சபை என்ன செய்கின்றது? திருச்சபையிலே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கீத பவனி என்று சொல்லி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை பாடி துதித்து அவர்களுக்கு மகிழ் கொடுக்கின்ற போது அந்த இல்லத்திலே மீட்பின் ஒளி, அந்த சுற்றி இருக்கின்ற மக்களெல்லாம் இந்த மாதம் இயேசு பிறக்க இருக்கின்றார், இயேசு இந்த உலகத்தை மீட்கும்படியாய் பெத்லகேமிலே பிறக்க இருக்கின்றார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 6ஆம் அதிகாரம் 10 நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கெடுவோம். அப்படின்னா நாம் ஒளியில் நடக்கிறோம் என்றால் நாம் நன்மை செய்கின்றவர்களாகவே இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தாரே, அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தாரே. அப்படி என்றால் நீங்கள் நானும் நமக்குள்ளாக ஒளி இருக்கின்றது சொன்னால், ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கின்றோம் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கும் சமயத்திலே யாவருக்கும், அதிலும் குறிப்பாக அங்கு சொல்கின்ற பொழுது விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு இன்றைக்கி நாம் அநேக குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்து கொள்கின்றிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளாக எந்த விதமான ஆண்டவரை குறித்ததான விசுவாசமும் இல்லை, கிடைத்த நன்மை குறித்ததான அந்த நன்றியும் இல்லை. ஆனால் நீங்கள் நானும் விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். விசுவாச கூட்டம் ஒன்று உண்டு. அவர்கள் ஆண்டவரை மட்டும் வைத்து, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற ஒரு விசுவாச கூட்டம் இந்த உலகத்திலே உண்டு. அவர்களுக்கு நீங்கள் நானும் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு நன்மை செய்கிறவோம். நீங்கள் நானும் திராணி இருக்கின்ற பொழுதே நன்மை செய்ய கர்த்தர் நாளே அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க இருக்கின்றார். 3ஆவதாக பார்க்கிற பொழுது இருளில் நடக்கிறவன். அங்கு பார்க்கின்றோம், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்படிதான் அநேக மக்களுடைய வாழ்க்கை. நாம் என்ன செய்கின்றோம், என்ன பேசுகின்றோம், யாரை குறித்து பேசுகின்றோம், யாருக்கு மேல் நாம் பழி சுமத்துகின்றோம் என்பதை அறியாதபடி இருளின் பிள்ளைகளாய், இருளில் நடக்கின்றவர்களாய், தங்களை நீதிமான்களாய் காட்டும்படியாக மற்றவர்களை குற்றவாளிகளாக்கி கொண்டு வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அப்போ ஆண்டவர் சொல்கின்றார், யோவான் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால்
இடர்வான். அப்படின்னா அவர்களிடத்திலே நாம் எந்த சூழ்நிலையும் வெளிச்சத்தை காண முடியாது. ஏன்னால் அவர்கள் இருளின் பிள்ளைகள், இருளுக்குரியவர்கள். அவருடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் இருளுக்குரியவர்களாக இருக்கும். ஏன்னால் அவர்கள் செய்த காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஏற்ற வேளையிலே அவனுக்குரிய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வர இருக்கின்றார். அவருடைய வருகை அதிசீக்கிரம் உண்டு. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடையும் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், புயல் அடுத்து புயல் வந்து இன்றைக்கு மக்கள் எத்தனையோ மக்கள் வாரிக்கொண்டு போய்விடுகிறார்கள். அதனால் நீங்கள் நானும் ஏதோ பாக்கியவான்களாய் இருப்பதின் நிமித்தமாய் நாம் உயிரோடு அல்ல. ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் எப்படி இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றபடி நாம் இடறுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னால் அவங்க பார்க்கிற பொழுது இன்ன இடத்திற்கு போகிறோம் என்று அறியான். அவன் அறியாதபடி ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற அந்த கானானை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்கின்றோம். அவர்களை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே பிறக்க இருக்கின்றார். ஒருவேளை பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க நாம் முற்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து சேர்வோம். இதை பார்க்கின்ற பொழுது 1 யோவானிலே பார்க்கின்றோம். 1 யோவான் 2:9 முதல் 11 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கின்றான். அங்கு பார்க்கின்றோம், ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லி நான் உத்தமன், நான் பக்தி உள்ளவன், நான் அப்படி இப்படி என்று சொல்லி தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கின்றவன் யாராக இருந்தாலும் அங்கு பார்க்கின்றோம், சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருள் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கின்றான். அப்படி என்றால் இருளிலே இருக்கின்ற இருளுக்குரிய மக்களாய் நீங்கள் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் கேட்காததாய் நாம் இருக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மிக அழகாக அங்கே சொல்கின்ற பொழுது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் எதனாலே தான் தகவனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கின்றான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட யாரை நாம் நம்பினோமோ, யார் இதனுடைய பேச்சை கேட்டு நாம் செயல்பட்டோமோ, நம் சகோதரர்களாய் நம்மோடு கூட இருக்கின்ற அநேகர் உண்டு, உடன் விசுவாசிகள் உண்டு. அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி, ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது எத்தனை பேர் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராய் இருளான அந்தகார செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருளானது அவர்கள் கண்களை குருடாக்கினபடியால் அவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாய் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தலைமுறைக்கும் அது வரும் என்பதை அவர்கள் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எங்கு போகின்றோம் என்று அறியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு பிறந்த மாதத்தை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். பிறந்தது எதற்காக? உங்களையும் என்னையும் இருளிலிருந்து தூக்கி எடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படி மீட்பின் ஒளி வீசும்படியாகத்தான் அழைத்திருக்கின்றார். இனிமேல் அன்புக்குரியவர்களே, நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து இந்த மாதத்தில் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் கண் இருந்தும் ஒருவேளை மனிதர்கள் பார்க்கின்ற பொழுது நாம் கண் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆத்தும கண், நம்முடைய உள்ளான மனிதனை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் என்ன சொல்கிறான்? இது சொல்லுவாங்களே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன்னால் அங்கு மனசாட்சி என்று சொல்கிறது அதுதான் உள்ளான ஆத்மா கண். அந்த கண் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய செயல்பாடை அறிந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் அதை உணர்த்தி கொண்டிருக்கின்றார். நீ செல்வது தப்பு, நீ சொல்வது தப்பு என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். நாம் அதை உணர்ந்து பார்த்து இந்த மாதத்திலே அவர் பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்க நம்மை தயார்படுத்துவோம். ஏனென்றால் அன்றைக்கு சொல்கின்ற போது அநேக மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். என்றால் நாம் மீட்பின் ஒளியை, ஏன் ஒளியின் மூலமாய் மீட்பு கிடைக்கின்றது. என்னென்ன ஒளியாகிய தேவன் அவர் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார். வந்ததின் நோக்கமே நம்மை ரட்சித்து
ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியாய், ஆண்டவரோடு கூட நீங்கள் நானும் இருக்கும்படியாய் அவர் வந்திருக்கின்றார். அது சொல்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறதும் இருளானதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். நாம் ஒளியாய் இருப்போம் சொன்னால் எந்த சூழ்நிலையும் இருள் நம்மை பற்றி கொள்ளாது. நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்க தயாராக இருக்கின்றோம், நாங்கள் அநேக ஆயத்தங்களை செய்கின்றோம், நாங்கள் எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அவருடைய கருத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது இந்த மாதத்திலே நமக்கு தேவைகள் உண்டு, நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரயாணங்கள் உண்டு, ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவருடைய நாம் மீட்பின் காரியத்துக்காக நீங்கள் நானும் அநேகருக்கு மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அதை செய்வதற்கான பலனின் சத்துவத்தையும் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடி, இருளிலே அகப்படாதபடி, நாம் ஒளி நம்மளோடு இருக்கின்ற பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நடப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய சமுதாயமும் பெற்று வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற பஸ்தத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த மாதம் நாங்கள் மீட்பின் ஒளியை வீசுவோம் என்று சொல்லி கர்த்தாவே திருச்சபை எங்களை அழைத்திருக்கிறது. திருச்சபையின் அங்கமாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது கர்த்தாவே, நாங்கள் நிச்சயமாக இந்த மாதத்திலே கர்த்தாவே இதோ நீர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றதாக இருக்கவும், நாங்களிடத்திலே ஒளி உண்டு என்பதை நாங்கள் கண்டு நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் எல்லாரும் எங்களை சுற்றிருக்கின்ற மக்களெல்லாம் காண்கின்றார்கள், நீரும் காண்கிறீர் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் இருக்கவும், எந்த சூழ்நிலையும் இருளுக்குள்ளான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் செல்லாதபடி, அந்தகார இருள் எங்களை ஆட்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளணுமாய் ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சரிய சுக பலனை கொடுத்து உம்முடைய பிறப்பின் பண்டிகையிலே கர்த்தாவே உம்மை தரிசிக்கத்தக்கதாய், நீர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை கர்த்தாவே அந்த மீட்பை பெற்ற மக்களாய் உம்மை சந்திக்க ஆயத்தப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபையுமாய் பிரேசனம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யணும் மன்னிக்கிறது எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் என்றென்றைக்கும் முடிவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆமீன்.